ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒன் பாட் ரெசிபியாக வத்த குழம்பு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். நல்லெண்ணெய் தான் இந்த ரெசிபிக்கு டேஸ்ட் கொடுக்கும், அதனால கண்டிப்பாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். கொஞ்சமாக கடுகு வெந்தயம் சேர்த்து பொரிஞ்ச உடனே 1 டம்ளர் அரிசிக்கு 3 சுண்டை வத்தலும் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு தக்காளி வத்தலும் சேர்த்துக்கிறணும். கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே 2 பல்லு பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம், புளி சேர்த்துக்க போகிறனால 1 தக்காளி போதும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக பெருங்காயம், 1 பிஞ்ச் மஞ்சத்தூள், 2.5 ஸ்பூனு கிட்ட சாம்பார் பொடி சேர்த்துக்கணும். சாம்பார் பொடி சேர்த்தா தான் அந்த டேஸ்ட்டு நல்லா வரும். லேசாக வதக்கிட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி, அதில் 3 டம்ளர் தண்ணியாகவும் 1 டம்ளர் புளி தண்ணியாகவும் சேர்த்துக்க போகிறேன். புளியோட அளவு பெரிய நெல்லிக்காய் சைஸ் இருந்தால் போதும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். நான் சாப்பாட்டு அரிசியில் தான் செஞ்சேன். சாப்பாட்டு அரிசியில் செஞ்சால் தான் நல்லா வரும். சாப்பாட்டு அரிசியை 15 நிமிஷத்துக்கிட்ட கண்டிப்பாக ஊற வைக்கணும். அரிசி சேர்த்து கொஞ்சம் கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா அந்த 1 டம்ளர் புளி தண்ணியை சேர்த்துக்கணும். குக்கரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் நல்லெண்ணெய், வெல்லம் சின்ன பீஸ் சேர்த்துக்கணும். நான் வெல்ல பாகு சேர்த்துருக்கேன். ஹை ஃப்ளேமில் வச்சு 1 விசில் வந்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடணும். ப்ரெஷர் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணால் அடியில் பிடிக்காமல் சாதம் நல்லா சாஃப்டாக உதிரி உதிரியாக இருக்கும். வத்தல் கொஞ்சம் அதிகமாகவோ இல்லை நல்லெண்ணெய் கொஞ்சம் கூட சேர்த்துட்டோம் அப்படின்னா லைட்டாக கசப்படித்த மாதிரி இருக்கும். அதனால் அதை கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கணும். வத்தல், புளி, சாம்பார் பொடி, வெல்லம் இந்த 4ஐயும் பேலன்ஸாக சேர்த்துட்டோம் அப்படின்னா இந்த ரெசிபி பர்ஃபெக்டாக வந்துடும். இதுக்கு கரெக்டான காம்பினேஷன் அப்பளம் வச்சு சாப்பிட்றது தான். ட்ரை பண்ணி பாருங்கள்.